வாங்க இன்னைக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒரு தூதுவளை துவையல் தான் அரைக்க போகிறேன். வாங்க அதுக்கு என்னென்ன சேர்த்து அரைக்கலாங்கிறத சொல்லித்தரேன். அதுக்கு ஒரு 10 பட்டை மிளகா, இந்த கொஞ்சோண்டு பெருங்காயம், ஒரு பூண்டு, இவ்வளவு தூதுவளை, புளி இந்த அளவுக்கு தேவையான அளவு உப்பு வச்சு அரைச்சிக்கலாம். வதக்கிட்டு அரைக்கணும். இந்த ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்குவோம். 2 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மிளகாயை வறுத்து எடுத்துக்குவோம். சூடாகட்டும் எண்ணெய். ஃபஸ்ட்டு இந்த மிளகாயை போட்டு பொன்னேரமாக வறுத்து எடுத்துக்குவோம். தூதுவளையை நல்லா ஆஞ்சிட்டு அலசி தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தூதுவளையை போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா சுருளாக வதக்கிட்டு அரைக்கிறப்ப காஞ்சிடும். அடுத்தது இந்த பெருங்காயத்தை போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். இப்போ எல்லாமே இந்த வதக்கி வச்சுட்டு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம சாப்பாட்டில் போட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும் போது காமிக்கிறேன். இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு சுட சுட சாதம் போட்டுக்கிட்டு தூதுவளை துவையல் அரைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, இந்த துவையலை போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி மாம்பழம், அவ்வளோதான் சாப்பாடு. மதியம் சாப்பாடு இன்னைக்கு இவ்வளவுதான். நெய்யும் தூதுவளை துவையலுக்கு சூப்பராக இருக்கும். மாம்பழத்தை தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும்.